வணக்கம், இது நீலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மரில் கிடைக்கிற ஒரு ஐட்டம் மாங்காய். இந்த மாங்காயில் எப்படி ஒரு ஈஸியாட்டு ஊறுகாய் போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ரொம்ப ஒரு டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய். பேன் அடுப்பில் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியிற அளவுக்கும் வறுத்தெடுத்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும், அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்தெடுத்துடுங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்தெடுத்துடலாம். கடுகு டக்குனி பொரிஞ்சிடும், வெந்தயம் அதோட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் தனித்தனியாக வறுத்தெடுக்கிறேன். இது பொரிஞ்சிச்சு, இதுவும் சேர்த்து கடுகோடு தட்டிடுவோம். இந்த ரெண்டும் ஒன்றாட்டு பவுடர் பண்ணி எடுத்துருவோம். வெந்தயம் கடுகு ரெண்டும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சாச்சு. மாங்காய் எடுக்கச்சில் நல்ல பெரிய சைஸ் மாங்காவா நல்லா புளிப்பான மாங்காய் எடுத்துடுங்க. ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லா புளிப்புள்ள மாங்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை சின்ன சின்னதாக ஒரே சைஸில் கட் பண்ணிடுவோம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். மாங்காய் எல்லாத்தையும் ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்போவுமே மாங்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாளே கழுகி நல்லா காய வச்சுருங்க. மறுநாள் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஈரப்பதம் நல்லா போகும். ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடித்த பெருங்காயம், நம்ம வறுத்து பொடித்த வெந்தயம் கடுகு பொடி, எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்கலை. அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்ருக்குறோம் உப்பு ஈரம் இல்லாத பொது உப்பாக எடுத்துடுங்க. 1/2 கப் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் ஒரு 2 கிலோ மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது முக்கியமான ஒரு இது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதா இருந்தால் முதல் நாளே மாங்காயை கழுகி காய வச்சுருங்க. நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர், மிக்ஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா எல்லாமே கழுகி காய வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும். எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. தொடச்செல்லாம் எடுக்காதுங்க. ஃபஸ்ட்டு நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒன்று தான் இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே இல்லை. அதேமாரி உப்பும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஈரப்பதம் இல்லாத உப்பு சேருங்க. இதை உடன் ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டீல் போடண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறணும். இது ஒரு 3 டேஸ் 3 நாளைக்கு இதே போல் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 நாளையில் மாங்காய் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் விடணும். இந்த ஸ்பூனை தனியாகவே வச்சுருங்க. ஒரு நேரமும் இதை போட்டு கழுகிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணாதுங்க. இந்த ஸ்பூனை அப்படி தனியாக ஸ்பேச்சுலா உடன் ஸ்பேச்சுலா தனியாக வச்சுட்டு ஒரு நாளைக்கு மினிமம் 3 நேரம் இதேமாரி கீழே இருந்து மேலே வர அந்த மாங்காய் வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருக்கேன். 3 நாளைக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிடலாம். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 15 பல்லு பூண்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு சலசலப்பு நல்லா அடங்கணும். எல்லாம் துளி கூட கருவேப்பிலையிலலாம் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக போகணும்.
அதுதான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஊறுகாய்ங்கிறதுனால வச்சு யூஸ் பண்ணுறது. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இந்த ஊறுகாய் வந்து கெட்டே போகாது. நீங்கள் இதேமாரி பண்ணுனீங்க அப்படின்னா சலசலப்பு நல்லா அடங்கட்டும், கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே சலசலப்பு மாறி எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். அப்படியே கூல் டவுன் ஆக வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் ஊறுகாயோடு இதை சேர்க்கணும். லைட்டாக கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை மாங்காயோடு சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எண்ணெயில் சேருங்க. எண்ணெய் சூடு ஆறகும் நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் வந்து நல்லா ஊறிட்டு 3 டேஸில் நல்லா நீர் விட்டு உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்ட் பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச எண்ணெய், ஆல்ரெடி நம்ம வெந்தயம், பெருங்காயம், கடுகு பவுடர் பண்ணி போட்டிருக்கோம். மிளகாய் பொடி எல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். இப்போ கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் இது எல்லாம் நல்லெண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கக்கூடாது. எந்த பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஒரே ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் ஊறுகாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்குல்ல மேலே, அது கரண்டியில் மேலே இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்துக்கு மாற்றாதுங்க. கடைசியாட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன டப்பாவில் தனியாக எடுத்து வச்சு 1 or 2 டேஸில் யூஸ் பண்ணி வைக்காங்க. எதுக்காகனா, மேலே இருக்கிற இந்த மசாலா விளிம்பெல்லாம் இருக்குல்ல, இந்த இடங்களில் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால் அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஊறுகாய் எல்லாமே மாற்றிட்டு பாக்ஸ் அப்படியே வலித்து எடுக்கச்சில் வந்து தனியாக அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்படி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.